வணக்கம் பஸ் நண்பர்களே. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சு பஸ் ஓட்டணும்னு ஆசை இருக்கு. அந்த ஆசை எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருந்தே நம்ம ஓனர் நீ கூப்பிட்டு நம்ம இப்போ புது பஸ் ஒன்று வாங்கியிருக்கோம், அந்த ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே கூப்பிட்டாரு. தடவை நம்மளை எடுக்க சொன்னார். சரி நம்மளே எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டை சுற்றி போட்டால் அது அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. நம்ம ஊரில் தாங்க பஸ் ஸ்டாண்டில் எங்கே பார்த்தாலும் இச்சின்னு அந்த பேச்சு. ஆனால் இந்தோனேஷியாவில் பஸ் ஸ்டாண்ட் நீங்களே வாருங்க. அதுங்காட்டி நான் ஒரு ஆளை வச்சு நான் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்க, இது என்ன பஸ் ஸ்டாண்டா? ஃபாரின்ல இதாங்க பஸ் ஸ்டாண்டு. அவங்க பஸ் ஸ்டாண்ட் போஸ்டரில் ஒட்டியிருக்காங்க. வந்த சுற்றி பார்த்துட்டு நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடலாங்க. நம்ம ஊரில் போய் கொஞ்சம் வில்டாப்லாமுல்ல. ஆஹா, ஆளு கலையாக இருக்கம்ப்பா, நல்லா ஜம்முன்ட்டு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். கிளிக் எடுத்தாச்சு. சரி, திரும்ப நம்ம பஸ்ஸுக்கே போயிடலாம். பஸ்ஸை போய் எடுக்கணும். இன்னைக்கு டிரைவ் போகணும். எடுத்துட்டு நம்ம செகண்ட் கேமரா வச்சு ஓட்ட போகிறோம். நம்ம பஸ் ட்ரைவிங் பிடிச்சோம்னு நான் கமெண்ட்ல ஹார்ட் தட்டி விட்டுருந்தேன். நம்ம எடுக்கலாம். கொம்பன் பஸ். இந்த கொம்பன் பஸ்ஸெல்லாம் கேரளாவில் சரியான ஃபேமஸ்ஸு. பார்த்தா இந்தோனேஷியாவில் கொம்பன் பஸ் வச்சுருக்காரு. நம்ம ஊருக்காரு தாங்க பஸ் ஓனர். சரி எடுக்கலாங்க. நீங்களே வாங்க. பஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதோ தேக்கலாம். கப்பலுங்க, கப்பலாட்ட போகுதுங்க. பஸ்ஸை பாருங்க. அப்பா பாப்பா ஓட்டுறதுக்கே சும்மா இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கணுங்க. ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங்க. இப்படி ஒரு பஸ்ஸை நான் ஓட்டினதே இல்லை நினைக்கிறேன். ஓட்டலாம் வாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களே பாருங்க பஸ் எவ்வளோ ஜம்முன்னு இருக்காங்க. முன்னாடி ஸ்டிக்கர் இருக்கெல்லாம் ஒட்டி சும்மா பஸ்ஸை தெருக்கி விட்டாரு பஸ் ஓனர். நல்லா இருக்குது பஸ்ஸு. வெண்டிலாம் சூப்பராக அரையுது. என்னை விட்டு போனா என்ன அந்த சாங் தாங்க. இப்போ அந்த பஸ்ஸுக்கெல்லாம் செம்ம இதாக இருக்குதுங்க பஸ்ஸு. அந்த அளவு ரோடு நல்லா நீட்டாக இருக்குது. இந்த குழி உண்டுலாம் வாருங்க. பஸ் ஏதாச்சும் குடும்பதான் வாருங்க. நீங்களே வாங்க. இப்போ இருக்கு வாருங்க. இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இங்கே மீறவே மாட்டாங்க. இந்தோனேஷியா சிங்கப்பூர் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டிராஃபிக்கு ரேட்டிங்கில் 5 கொடுக்கலாங்க. வாங்க. நம்ம பைபாஸ் ஏரியாச்சு. இப்போ அழுத்தி பிடிக்க வேண்டியது. நம்ம புது பஸ்ஸாக இருந்தால் பழைய பஸ்ஸாக இருந்தால் அழுத்தி பிடிச்சினாங்க வழக்கம். பாருங்க, அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம பைபாஸ் வாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இது மெயின் சிட்டி தாங்க. மெயின் சிட்டிலே பைபாஸ் போகுது. நம்ம ஊர்ல இப்படி இருக்கு, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இருக்கு. ஆனால் நம்ம அதை வேண்டாம் அவ்வளோ நீட்டாலாம் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ நினைக்க அப்டேட் ஆகிட்டே இருந்தேன். நான் எப்படிலாம் சைட் எடுக்கிறேன்னு நீங்களே வாருங்க. மலிவுடா டேய் மலிவு விட மாட்டேங்கிட்ட. நம்ம சைட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணுங்க. நம்ம போலீஸுங்க. போலீஸ் அந்த நம்ம போயிட்டே இருக்கலாங்க. பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம நம்பர் பிளேட்டும் இன்னும் வாங்கல. நம்ம கேஸ் போட்டாலும் நம்ம ஒன்றும் வேறு கேஸ் கூட நம்மளாம் கேட்டு போகிறோம். ஓனரில் தலையில் அட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் எங்கள் ஓனர் நல்லா வருது, நிறையா செஞ்சுருக்காரு. வாங்க பாருங்க. அழுத்தியாச்சுங்க. அடுத்து புதுசு அழுத்திட்டே இருக்க செம்மண்டு. ஆனால் டிராஃபிக்லாம் இல்லைங்க அவ்வளோக்கு. நம்ம ஊர் மாதிரி டிராஃபிக்லாம் இல்லை. டோல்கேட் வேறு வந்துடுச்சு. காசு வேறு வெட்டணும். வெட்டிடுவாங்க. சரி எவ்வளோ ஆயிருக்காங்களோ. நம்ம அக்கௌண்ட்லேயே வெட்டியாச்சு. சரி அடிச்சாச்சு. சீஸ் பண்ணிடுவானுங்க காசு இல்லாமல் வெட்டலாட்டியும். என்ன சில நல்லா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவானுங்க. நம்ம ஊர் மழை வேற வந்துடுச்சு. என்னென்ன சில கிளைமேட் இப்படித்தான் இருக்கு. எப்போ மழை வரும்னே தெரியாது. வைப்பர் வேறு போடணும். வைப்பர்லாம் எப்படி இருக்கணும். சரி பெரிய மழை வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். வைப்பர்லாம் நினச்சி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு வண்டி விடுறதுல எல்லா வண்டியும் சைடு அடிச்சுக்கணும். யாராச்சும் ரேஸு கூப்பிட்டு நான் பாருங்க. பெரிய பெரிய பஸ்ஸுகளே ஒதுக்கி போகுது. நம்மளாம் அடைந்து பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ வேகம் போகணும் அவ்வளோ வெற்றி. தள்ளுறா.
வழி விட மாட்டேங்கிறானுங்க தெரியல. இந்த சின்ன சின்ன காருக்கான இப்படி கொண்டு வாங்க பெரிய கார். சரிங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்.